மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம கொடுத்துருக்கிற இந்த 5 மார்க்கை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், சரிங்களா? ஏன்னா எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ் சம்மில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தரவாக பார்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 10க்கு 9 5 மார்க் கட்டாயமாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். கம்பல்சரி சம் மேபி இதுலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம், சரிங்களா? கம்பல்சரி சம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக எல்லாத்தையும் 3 டைம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பார்த்துருக்கணும். யூனிட் எக்ஸசைஸ் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பார்த்துருக்கணும். மற்றபடி 10க்கு 9 5 மார்க் இதுலேருந்து தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். நம்பி என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம், சரிங்களா? வேறு மார்க் பண்ணி வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாமே நம்ம கொடுத்துற இதுலேருந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கவர் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிறத ஒவ்வொரு சாப்டர் படி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்கள் புக் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப இயர்லியாகவே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போய் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறத இந்த மட்டுமாச்சும் தரவு பாருங்க. தரவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். சார் எனக்கு மேக்ஸ்னாலே வரமாட்டேங்க சார், அப்போ நான் மேக்ஸ்க்கு நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் வேர்டை நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க, சரிங்களா? புக் பேக் ஒன் வேர்டு தான் மேக்ஸிமம் நமக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஸோ புக் பேக் ஒன் வேர்டு நீங்கள் தரவு பண்ணிடுங்க, சரிங்களா? ஒன் வேர்டு தரவு பண்ணதுக்கப்புறமா ஜாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாமெண்ட்ரியும் 1 டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன்னும் நமக்கு நல்ல நேரம் இருக்குது. ஸோ ஜாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே 1 டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் அதே மாதிரி தான் உங்களுக்கு கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா கிராஃபும் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா 1 டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க கிராஃபை பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், அதாவது நேர்மாறுபாடு எதிர்மாறுபாடு கணக்கு கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இது போக சார் ஒரு 50 மார்க் எடுக்கணும் சார் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் தரவு பண்ணுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் கிட்டத்தட்ட 2 5 மார்க் இருக்குது, 2 2 மார்க் இருக்குது, ஓகேங்களா? இதிலே உங்களுக்கு 14 மதிப்பெண் இதிலே உங்களுக்கு என்ன செஞ்சணும் அப்படின்னா தாராளமாக என்ன செஞ்சணும் அப்படின்னா வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அணிகளை தரவு பண்ணுங்கள், அதாவது மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் நமக்கு 3.17 3.18 3.19 இந்த 3 இருக்குது, சரிங்களா? மேக்சிமம் அணிகள் இருந்து நமக்கு மினிமம் ஒரு 5 மார்க், மேக்ஸிமம் ஒரு 2 மார்க் கண்டிப்பாக அதில் இருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். அதிகபட்சமாக 2 5 மார்க் வரதுக்கு உண்டான வாய்ப்பு கூட அதில் என்னது அப்படின்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த சாப்டரில் வந்து 9 மார்க் கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் 14 மார்க் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்குது, இதில் உங்களுக்கு ஒரு 9 மார்க் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் 23 மார்க் தாராளமாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வாங்கிடலாம், சரிங்களா? அப்போது ஆல்ரெடி கிராஃப் ஜாமெட்ரி இருக்குது, ஒன் வேர்டு இருக்குது, அதில் ஒரு 30 மார்க்கு, இதில் எவ்வளோ ஒரு 20 மார்க்குனா ஈஸியாக நீங்கள் 50 மதிப்பை நீங்கள் கஷ்டப்படாமே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வாங்கிடலாம். இதுக்கு மேலே நம்ம எதெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.2 இம்பார்ட்டன்ட், 2.5 இம்பார்ட்டன்ட், 2.6 இம்பார்ட்டன்ட், 2.9 இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ஜிப்ரா இயற்கணிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3.2 இம்பார்ட்டன்ட், 3.6 இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக உங்களுக்கு 3.8 இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்தா 3.14 இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இந்த எக்ஸசைஸை மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலையும் ஃபுல் 5 மார்க்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தேற்றம் இருக்கக்கூடிய 3 தேற்றம் தான். 3 தேற்றத்தை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு தேற்றம் கன்ஃபார்மாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க, சரிங்களா? அடுத்ததா 2.9 சொன்னோன்னா 2.9 என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் 5th சாப்டர் வந்தீங்கன்னா 5.1 கண்டிப்பாக பார்த்துக்கணும், 5.4 கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் என்ன ஆயிரும் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரும், சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தரவு பண்ணணும். அதான் முக்கியம். எக்ஸாமும் பார்க்கணும், எக்ஸசைஸும் பார்க்கணும், சரிங்களா? 6வது சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 6.4 நீங்கள் தரவு பண்ணாலே போதுமானது,
சரிங்களா? 7வது சாப்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 7.4 தான் ரொம்ப முக்கியம். ஸோ 7.4 தர பண்ணிடுங்க. 8வது சாப்டரை பொறுத்தளவுக்கு 8.3 வந்து ஒரு 5 மார்க்ஸ் கம்பல்சரி அனுப்பிச்சவங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். எந்த எக்ஸசைஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ளது மட்டும் படிங்க. நம்ம சொன்ன சாப்டரை மட்டும் தர பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் 5 மார்க்குக்கு கண்டிப்பாக 10க்கு 9 5 மார்க் ஷியூராக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர் தனியாக உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்லோட் பண்ணுறேன். 2 மார்க் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட சம்ஸ் எல்லாம் ஒன் டைம் உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.